தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு சங்கீத பகுதி 135வது சங்கீதம். நாம் எல்லோரும் அதை எடுத்துக்கொள்வோம். 135வது சங்கீதம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலயங்களின் பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. 19 21 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வேத பகுதிகளை நாம் வாசித்த பொழுது தேவனை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், யாரெல்லாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று அழகாக இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆக இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம் என்றால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவரை துதிக்கிற ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. ஆண்டவரை பற்றினதான ஒரு வெளிப்பாடையும் அதனாலே அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம அப்படியே நம்மை அறியாமலே அவரை ஸ்தோத்தரிக்கவும் அவரை துதிக்கவும் நம்முடைய உள்ளம் கடந்து போகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக, அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக, அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு அருகாமையில வந்து உதவி செய்வதை நாம் உணரும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? அவரை பாடி துதிக்கிறது. சில பாடல்கள் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடந்த காரியத்தோடு சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடும் பொழுது அது நாமளே எழுதின மாதிரி அல்லது நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். ஆமே, நம்ம நிறைய பாட்டு பாடி ஆராதிப்போம். ஆனா நம்ம சம்பந்தப்பட்ட சில காரியம் வர சொல்ல அதனுடைய சந்தோஷம் தனி. ஆமென். அப்படிதான் இந்த சங்கீதக்காரனுடைய காரியத்தை பார்க்கிறோம். இவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறிப்பிட்டு அதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சரி, ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை, ஒரு 5 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த சில நன்மைகளை நினைக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட நல்லவர் என்பதை நம்முடைய இருதயம் உணர்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணரும் பொழுது அவரை பாடி நாம் துதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட நல்லவராய் இருக்கிறார் என்றால், நல்லவர்களாய் இல்லாத நம்மை தெரிந்து கொண்டாரே. ஆமென். சங்கீதம் 135 4ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்காகவும் தெரிந்து கொண்டார். ஆகவே அவர் நல்லவர், நாம் நல்லவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கை ரோமர்லே சொல்லப்படுகிறது எதிரானவர்களாம், ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில வேதம் சொல்லுகிறது அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தாராம். ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு எதிராக இருந்த பொழுதே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக அவர் இருந்திருக்கிறார்.
நம்மை ரட்சிக்கிறவராக, நம்மை தேடி வந்து தெரிந்து கொள்ளுகிறவராக இருந்திருக்கிறார். இந்த உலகத்துல ஸ்தோத்திரம், நல்லவர்கள் யாரும் தீயவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. தீயவர்களை தன்னோடு கூட வைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நாம் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு கூட நல்லவரான அவரு, பரிசுத்தரான அவரு நம்மளை ஏற்றுக்கொண்டாரே, நம்மை தெரிந்து கொண்டாரே. ஸ்தோத்திரம், நம்ம தகுதியே இல்லாத நம்மையை தெரிஞ்சுக்கிட்டாரே. அதை நினைக்கும் போது நமக்குள்ள ஆண்டவரை துதிக்கிற பாடல் தானா வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நல்லவன் இல்ல ஆண்டவரே, ஆனாலும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஸ்தோத்திரம், என்ன அழைச்சிங்களே. ஸ்தோத்திரம், எல்லாரும் புறக்கணிச்சாங்க, எல்லாரும் ஒதுக்குனாங்க, எல்லாரும் எதிராக பேசினாங்க, ஆனால் நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்களே. ஸ்தோத்திரம், நல்லவரான நீங்க என்ன தெரிஞ்சு கொண்டீங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம். நான் எப்படி யோசிக்கிறேன், யாக்கோபு தன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தீமையானவைகளை செய்தான், தந்திரமான சில காரியத்தை செய்தான். அது நிமித்தமாய் தன் சொந்த சகோதரனாலே பகைக்கப்பட்டான். ஸ்தோத்திரம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைமை. சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், தெரிந்து கொண்ட தேவன் அவனை அந்த இடுக்கணிலேயே அல்லது அந்த கெட்ட வாழ்க்கையிலேயே அவனை ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் எத்தனாகவே வைத்து வைக்கல, அவனை இஸ்ரவேலாய் உருவாக்கினார். அல்லேலூயா, அவனை உண்மை உள்ளவனாய் ஆண்டவர் மாற்றினார். ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை தெரிந்து கொண்டதற்காக நாம் அவரை நிச்சயமாக துதித்து ஸ்தோத்தரித்து கனப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 விசாரித்து. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவர் தேசத்தை கொடுத்தாராம், அவர் விசாரித்தாராம். சோ தகுதி இல்லாத நம்மைய ஸ்தோத்திரம் ஆண்டவர் விசாரித்து நமக்கு தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை கொடுக்கும் பொழுது, அந்த நல்ல தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில உணரும் போது, அனுபவிக்கும் பொழுது அவரை துதித்து பாடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். இந்த சங்கீதக்காரன் அப்படித்தான் அதை உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறான். இரண்டாவது, ஏன் அவரை துதித்தார்கள் அல்லது ஏன் துதிக்க வேண்டும்? இரண்டாவது 5வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும், எல்லாரையும் காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். எலிசாவின் நாட்களிலே அவனை சுற்றிலுமாக சீரியா தேசத்தினுடைய படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனாலும் அவனுடைய கண்கள் பார்த்த ஒரு காட்சி, அவங்களோடு இருக்கிறவங்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். ஆண்டவர் அக்கினிமயமான ரதங்களை குதிரை வீரர்களை அனுப்பினாராம். ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷங்கிட்ட இருந்தவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் மாம்சம், ஆனா இங்க வந்த ஸ்தோத்திரம் கூட்டம் பாருங்க, அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான ஸ்தோத்திரம் கூட்டம் அவனுக்கு துணையாக நிற்கும்படி கர்த்தர் அனுப்புகிறார். அவர் அனுப்புகிறவர்களே எப்படின்னாக்கா, சோ அவர் எவ்வளவு பெரிய தேவன். ஆமென். இயேசு சொல்றாரு இல்லைங்களா, அவரை பிடிக்க வரும் பொழுது கூட, பிதாவை நான் வேண்டிக்கிட்டா இப்பவே என்ன செய்வாரு, அநேக லேகியோன்களை, அதாவது அநேக போர் வீரர்களை, தேவ தூதர்களை எனக்காக யுத்தம் பண்ண அவர் அனுப்புவாரு. ஆமென். ஆகவே அவர் மிக மிக பெரியவர். ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தை காட்டிலும் ஸ்தோத்திரம் அவர் மிக பெரியவர். தாவீது அதை உணர்ந்தான், கோலியாத்தை விட கர்த்தர் பெரியவர்னு. அதனாலதான் அவனால ஜெயிக்க முடிந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகினாலே உங்கள் வாழ்க்கையில எப்போதும் ஒரு உணர்வு இருக்கணும், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையை விட, எல்லா எதிரான சூழ்நிலையை விட அதை மாற்றக்கூடியவர் ஆகிய கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பரலோகத்துல வீற்றிருக்கிறார். 115ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. 100 பாருங்க, அவருக்கு சித்தமானதை செய்கிறார். அவருக்கு ஆலோசனையிலும் அவர்தான் பெரியவர், வல்லமையிலும் அவர்தான் பெரியவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஆகவே அவர் பெரியவராய் இருந்து பரலோகத்தில் இருந்து அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பெரியவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது 135 சங்கீதத்துல 14 வசனத்தை வாசி. பரிதாபப்படுகிற தேவன். பாருங்க, இந்த உலகத்துல சில பேரு யோசிப்பாங்க, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்காக பரிதாபப்பட யாரும் இல்லையே. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பரிதாபப்படுகிறவராக, அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. ஆகையினால் நான் அவரை துதிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். 38 வருஷமா படுத்து கிடந்தவன எல்லாரும் விட்டாங்க. ஆனா இயேசு ஆண்டவர் அங்க என்ன செய்யற, வந்து அவனை பார்த்து விசாரிக்கிறார். உனக்கு என்னப்பா வேணும், நான் என்ன செய்யட்டும்? ஸ்தோத்திரம். விசாரிக்கிற தேவன். விசாரிக்கிறது மட்டும் இல்ல, அவர் பரிதாபப்படுகிறார். வசனம் சொல்லுது, குஷ்டரோகி மேல் அவர் மனதுருகினார். ஸ்தோத்திரம். ஆகவே அவர், ஸ்தோத்திரம், பரிதாபப்படுகிற தேவன். நம்முடைய நிலைமையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் பரிதாபப்பட்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது பல முறை தன்னுடைய வாழ்க்கையினுடைய, ஸ்தோத்திரம், கீழான நிலைமைகளை, தள்ளப்பட்ட நிலைமைகளை சொல்லி அவன் பாடும் பொழுதெல்லாம் அவன் மேல பரிதாபப்பட்டு அவனுக்கு இரக்கம் செய்த ஆண்டவர் அவர். அல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே பரிதாபப்படுகிறவராக, நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே அவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரும் நம்மளை விசாரிக்காத போது, யாரும் நமக்கு உதவி செய்யாத போது, நம்ம மேல பரிதாபப்பட்டு நமக்கு உதவி செய்தாரே, அதை நினைக்கும் போதே அவரை பாடி துதிக்க தோணும். ஆமே. நான் எப்படி சொல்றேன், ஸ்தோத்திரம், உங்க நிலைமையை குறித்து ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். உங்க நிலைமை நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான்காவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 15 - 18 வரைக்கும் வாசிங்க. ஆமா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இன்னைக்கு உலகத்துல நிறைய பார்க்கிறோம், இப்படிப்பட்ட பாகால்களை, தாகோன்களை, இப்படிப்பட்ட அசுரோத்துக்களை நாம் நிறைய பார்க்கிறோம். அவைகள் எல்லாம், ஸ்தோத்திரம், ஜீவன் இல்லாதவைகள். ஆமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். பாடல் வேலை கூட அதை தான் நம்ம பாடணும். நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற, ஜீவனோடு நம்முடைய பக்கத்திலே இருந்து செயல்படுகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணரும் பொழுது நாம் அவரை பாடி துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ஸ்தோத்திரம். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக செயல்படுகிறவர். அவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். அவர் நமக்காக கிரியை செய்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஆகினாலே நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், அவர் காண்கிறார், அவர் நமக்காக கிரியை செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தை எல்லாம் அவர் என்ன செய்யறாருங்க? கேட்கிறார். நம்முடைய சூழ்நிலை எல்லாம் அவர் பார்க்கிறார், நமக்காக கிரியை செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். சோ ஏன்னா செத்து போனவன் என்ன செய்ய மாட்டான்? எதையும் செய்ய மாட்டான். ஸ்தோத்திரம். அந்த எந்த இடத்துல படுக்க வைக்கிறாங்களோ அங்கேதான் இருக்கும். ஆனா இயேசு அப்படி அல்ல. அவர் உயிரோடு எழுந்ததுனாலே நம் வாழ்க்கையில கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அந்த கிரியைகளை பார்க்கிற நீங்களும் நானும் அவரை துதிச்சு மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 19, 20, 21 வாசிப்போம். ம் 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 ம்
ஆமென். இந்த வேத பகுதியில பார்க்கிறோம், அவர் துதிக்கப்படத்தக்க தேவன். அல்லேலூயா. அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்தார் துதிச்சாங்களாம், ஆரோன் குடும்பத்தார் துதிச்சாங்களாம், லேவி குடும்பத்தார் துதிச்சாங்களாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவரை துதித்தார்களாம். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனை அவர்கள் எல்லாரும் துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமளும் ஆண்டவரை பாடி துதிக்கணும். பாடல் வேளைகளிலே, ஸ்தோத்திரத்தின் வேளைகளிலே நம்முடைய நாவுகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர். ஏன் அவர் துதிக்கப்படத்தக்கவர்? அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிதாபப்படுகிறவர் நம்மீது, அவர் ஜீவனுள்ளவர், அவரே துதிக்கப்படத்தக்கவர். ஆகினாலே அவரை நாம் துதிக்கிறோம். ஆமென். இந்த உலகத்திலே அநேகரை புகழ்ந்து பேசுகிற மனிதர்கள் உண்டு, ஆதாயத்திற்காக. ஸ்தோத்திரம். உண்மையே இல்லை என்றாலும் சும்மாவாகலும் அவங்கள உயர்த்தி பேசி புகழ்ந்து பேசி கவிதை பாடுகிற உலகம் உண்டு. ஆனால் உண்மையாய் துதிக்கப்படத்தக்க தேவன் ஆண்டவர் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் துதிப்பதற்கு தகுதியானவர், அவர் துதிப்பதற்கு பாத்திரர். அவர் மகிமையான காரியத்தை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறார், இனிமேலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை துதித்து துதித்து எரிகோவை விழ செய்த கூட்டம் நம்முடைய முன்னோர்களுடைய கூட்டம். அல்லேலூயா. ஆகினாலே தேவனை துதியுங்கள். அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் கிருபை நம் மத்தியிலே எப்பொழுதும் தங்கி இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்ம எல்லோரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்துல இப்படிப்பட்ட உணர்வுகளை பெற்றிருக்கிற நாம, இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலை, ஆண்டு எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு அனுபவிக்கிற நாம, அவரை எப்போதும் ஸ்தோத்தரித்து பாடுவதிலே ஆர்வமாக உற்சாகமாக இருக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஏதோ பாடுகிறோம் என்று அல்ல, ஒவ்வொரு நாளும் பாடல் வேளையில, ஸ்தோத்திரத்தின் வேளையில ஆண்டவரை உணர்ந்து, அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து, ஸ்தோத்திரம், அவர் பெரியவர் என்பதை உணர்ந்து, அவர் நம்மை விசாரித்து நமக்கு பரிதாபப்படுகிறவர் என்பதை உணர்ந்து, ஸ்தோத்திரம், அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை உணர்ந்து, ஸ்தோத்திரம், விசேஷமாக அவர் துதிக்கு பாத்திரர் என்பதை உணர்ந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரை நல்லவராகவும், நீர் பெரியவராகவும், நீர் எங்களை விசாரித்து பரிதாபப்படுகிறவராயும், ஆண்டவரே கர்த்தாவே நீர் துதிக்கு பாத்திரராயும் இருப்பத எங்கள் வாழ்நாட்களில நாங்க உணர்கிறோம் ஆண்டவரை. இந்த சங்கீதக்காரன் உணர்ந்தது போல நாங்களும் உணர்கிறோம் ஆண்டவரை. ஆமா தகப்பனே, உணாயிருந்து நல்லவர்களாய் இல்லாத எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவர். ஆனாலும் எங்களை நல்லவர்களா ஆக்குவதற்காக தெரிந்து கொண்டீரே. அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீரே, அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அன்று நீர் எங்களை விசாரித்து எங்கள் மீது பரிதாபப்படுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்களை விசாரிக்காமல், பரிதாபப்படாமல், எங்களுடைய நிலைமையை கிண்டல் பண்ணிருக்கலாம், எங்களுடைய நிலைமையை சொல்லி எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒதுக்கி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம். ஆனா நீரோ எங்கள் மேல் பரிதாபப்படுகிறீரே. அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் செயல்படுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறபடினாலே உம்மை என்றென்றைக்கும் துதித்து ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில உம்முடைய செயல்பாடுகளை உணர்ந்து, உமது கிரியைகளை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் எப்போதும் ஸ்தோத்தரித்து உமக்குள்ளா இன்னும் நாங்க ஆசீர்வதிக்கப்பட உதவுங்க. தாவீது துதித்து துதித்தே தன்னுடைய சூழ்நிலை எல்லாம், எதிரான சூழ்நிலை எல்லாம் நன்மையாய் மாற்றி கொண்டது போல, ஆண்டவரை உயர்வை பெற்றுக்கொண்டது போல, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்ததையெல்லாம் நினைத்து நினைத்து நீர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து உணர்ந்து ஆராதித்து நாங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள
எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். வந்ததான விசுவாச மக்கள் அத்தனை பேருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. இன்றைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனைகளில எல்லாரையும் ஒருமித்து கொண்டு வாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அநேகமும் ஆறுதலும் சமாதானமும் நம்முடைய சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்து செல்லும்.